பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி மூலமாக உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்கின்றோம். இன்னைக்கு நான் பதிலளிக்க போறது டாக்டர் வந்திருக்காங்க, சிறப்பு மருத்துவர் வந்திருக்காங்க. எங்க இருந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சனிதா அவர்கள் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை ஆஸ்துமா. அந்த ஆஸ்துமாக்கு முதல் கட்டம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பற்றி தான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். முதல்ல நம்ம டாக்டரை வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே டாக்டர், ஆஸ்துமா உச்சகட்டமா இல்ல உடனடியா ஒரு மனிதருக்கு வரக்கூடியதா, இல்ல அதுக்கு முன்னாடி எப்படி வரும், சிம்டம்ஸ் எப்படி வரும், என்ன ஆரம்ப கட்டம்? இல்ல, ஆரம்ப கட்டமே ஆஸ்துமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆஸ்துமா அப்படின்னு சொல்றது ஒரு வீசிங் ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம். ஏன்னா ஸ்டார்டிங்ல சின்னது ஒரு அலர்ஜி மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல சின்னதா சளி இருக்கும், இல்ல இருமல் இருக்கலாம், இல்ல தும்மல் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டத்துல ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் ஆகி இன்னொரு லேட்டஸ்ட் ஸ்டேஜுக்கு போக போக தான் வீசிங் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் இருக்கு, அது காம்ப்ளிகேஷன்ஸ்ல போகும். ஆஸ்துமாக்கும் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா. ஓகே ஓகே. பட் இப்ப ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் தும்மல் வராத உடம்பே இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லையா? தும்மல் சளி எல்லாருக்கும் வரும். இது ஒரு நோய் தானே, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இல்ல, அது சாதாரணமா இப்போ எப்பயாவது ஒரு நாள் வர தும்மல் நாம அது ஆஸ்துமா வரக்கூடியது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அடிக்கடி வருது, ஒரு மாசத்துக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி இல்ல 10 நாளைக்கு ஒரு வாட்டி அடிக்கடி தும்மல், அந்த சளி இது அடிக்கடி வந்துட்டே இருக்கு. அவங்களோட டெய்லி ருட்டீன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு அது பாதிக்கப்படுது அப்படின்னு இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா, அதாவது அப்பா அம்மாக்கு இல்ல கூட பிறந்தவங்களுக்கு, அவங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு இல்ல எல்லாருக்குமே இந்த மாதிரி அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல டஸ்ட்னால ப்ராப்ளம் வருது. டஸ்ட் மட்டும் இல்ல, வேற நிறைய இருக்கலாம். இப்போ வீட்டுல பெட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, நாய்க்குட்டி அந்த மாதிரி, அதோட அந்த முடியினால கூட வரலாம். அந்த மாதிரி எதா இருந்தாலும், சில பேருக்கு ஸ்ட்ராங் ஸ்மெல்லா இருக்கலாம், இல்ல சமைக்கும் போது இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ஸ்மெல், இல்ல பெர்ஃப்யூம் ஸ்மெல்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அலர்ஜியா இருந்தா எப்படி டாக்டர் தவிர்க்கிறது? ஏன்னா நம்ம அந்த காலத்தோடையும் இந்த சூழ்நிலையோடையும் வாழ்ந்துதான் ஆகணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா குளிர்காலத்துலதான் சளி வரும், ஆனா சம்மர்லயும் வருது. ஆமா, அப்ப அதுக்கு காரணம்? ஆமா, சம்மர்ல வர்றதுக்கு மெயினான காரணம் டஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதனால இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம தவிர்த்துட்டு வாழ முடியும் டாக்டர்? ஆமா, இப்ப ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குன்னா நம்மளால தடுக்க முடியாது. ஜீன்ல அந்த டெண்டன்சி இருக்கு அப்படின்னா அது வந்துதான் தீரும் இல்லையா? அது இல்லாம நாம பண்ண வேண்டியது, நம்மளுக்கு ஏதாவது ஃபுட் எடுக்கும் போது நம்மளுக்கு ட்ரபிள் ஆகுது, ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இல்ல டஸ்ட் இருக்கிற இதுல ஒரு கர்ச்சீஃப் யூஸ் பண்ணலாம், இல்ல ஏதாவது சின்ன மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணலாம். கர்ச்சீஃப் தான் நம்மளோடதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் இல்லையா? மாஸ்க் எடுத்துட்டு நடக்க முடியாது. ஸோ கர்ச்சீஃப் யூஸ் பண்ணலாம். டஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க. சில பேர் சொல்லுவாங்க டாக்டர், இந்த எல்லா சூழ்நிலையிலும் நம்ம குழந்தைகளை பழக்கப்படுத்தி வளர்க்கணும் சொல்லுவாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில அதுக்கு ஒத்து வரலன்னா அப்படி நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வளர்க்கணுமா? அப்படி இல்ல, எப்போனா நம்ம அந்த குழந்தை வளர்ற அந்த சின்ன வயசு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் உலகத்தை அப்பதான் அது பாக்குது, எல்லாமே தெரியுது, ஃபேஸ் பண்ணுது. அந்த ஒரு ஸ்டேஜ்ல யூஸ்வலா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் செப்பல் போடாம நடக்க கூடாது, இல்ல கீழே உட்கார வச்சுட்டு போனா அது இன்ஃபெக்ஷன் ஆயிடும் குழந்தைக்கு, ஸ்பூன் வாஷ் பண்ணலன்னு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், ரொம்ப பார்த்து பண்றாங்க. இன்னொரு இது பாத்தீங்கன்னா, முன்னாடி காலத்துல இருந்தவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, நேச்சரோட சேர்த்து உங்களோட குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு. அப்பதான் அவங்க அது அடாப்ட் ஆகுவாங்க. இல்ல கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அலர்ஜிக்கா தான் தெரியும். ஒரு 2 வாட்டி அவங்க அதுல எக்ஸ்போஷன் ஆனதுக்கு அப்புறம், ஆமா எக்ஸ்போஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகி அது திரும்பி வந்தா கூட நிக்கிற அளவுக்கு இருக்கும் பாடி. அது இல்லாம பார்த்து வளர்க்கும் போது ஒரு சிச்சுவேஷன்ல திடீர்னு எக்ஸ்போஷர் வரும்போது அது அலர்ஜிக்கா மாறுது, அது ஒத்து வர மாட்டேங்குது அவங்களுக்கு. போக போக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இதுல தண்ணி மாறுபாடு பண்ணி நம்ம குடிக்கிறதுனால கூட சில இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா டாக்டர்? ஆமா ஆமா ஆமா. பட் இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேச முறையே இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். பேர் என்னம்மா? என் பொண்ணுக்கு வயசு 14 மேடம். சரி, டாக்டர்கிட்ட பேசுங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க.
அதுக்கு வந்துட்டு இப்ப காச நோய்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். என்னம்மா? காச நோய். ஓகே ஓகே ஓகே. ஆமா, 3 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். சரி. அது நான் உடம்பு நல்லா நார்மல் ஆயிடுச்சு மேடம். சரி ஓகே. 2வது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஜாண்டிஸ் வந்துருச்சு. சரி. அதனால இடையிலே கொஞ்சம் மாத்திரை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் பவர் கம்மியான மாத்திரை கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. இப்ப அது வந்து 2 மாசம் சாப்பிட்டுட்டே இருக்கேல, இப்ப ஜுரம் வந்துருச்சு. ஓகே ஓகே. ஜுரமும் ரொம்ப ஒரே இருமலா இருக்கு மேடம். சரி சரி. ஜாண்டிஸ் ஃபுல்லாவே சரியாயிடுச்சா உங்களுக்கு? அது நார்மல் ஆயிடுச்சு மேடம். லெவல்ஸ் எல்லாம் பிலிருபின் லெவல்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சா? அதெல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ சரி. ஒரு வாரமா இருக்கு. சரி ஓகே ஓகே. இருமல் ஓவரா இருக்கு. இது ஃபியூ டேஸா தானே இருக்கு? அதுவும் இல்ல அடிக்கடி வந்துட்டே இருக்குமா? இப்போ வந்துட்டு டாக்டர் காட்டியிருக்க ஜிஹெச்ல காட்டிட்டு இருக்கோம் மேடம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு இருமல் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அது இப்போ இது கொஞ்ச நாளா தான் இருக்கா இல்ல இந்த மாதிரி இருமல் பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்குமா? இல்ல இல்ல, இந்த ஜுரம் வந்ததுல அதுல இருந்து இருக்கு இப்போ ஒரு வாரமா. சரி சரி சரி. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிங்களா? அது சாதாரணமா எப்பயாவது வரக்கூடியதான ஜஸ்ட் ஒரு இன்ஃபெக்ஷனா தான் இருக்கும், சின்னதா. ஓகேவா? இந்த ஜாண்டிஸ் எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. பிலிருபின் லெவல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. இப்போதைக்கு அவங்க வந்து நான்வெஜ் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் வெஜ் மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி வெஜிடபிள் மட்டும் நல்லா எடுக்கணும். வெஜிடபிள் மட்டும் இல்ல, அந்த பச்சை பயிறு பாசிப்பயிறு இது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, தால் பருப்பு வகைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா எடுக்கணும். கொஞ்சம் காரம் எல்லாம் குறைச்சு மசாலா எல்லாம் குறைச்சு எடுக்க சொல்லுங்க. ஓகேவா? இருமல் வந்து சாதாரணமா இப்ப ஃபீவர் வந்ததுல ஜஸ்ட் சைடா வந்திருக்கலாம். இது ஒன்றும் சிவியரா நாம எடுத்துக்க கூடிய ஒரு விஷயம் இல்ல. ஓகேவா? ஒரு வீசிங் அளவுக்கு போறதா இருந்தா கண்டிப்பா வந்து மெடிசின் எடுங்க. ஓகேவா? ஓகே, நன்றிம்மா உங்களின் அளவுக்கு. இன்னொரு நேர் கூட நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம்காக பெயர் சொல்லுங்க. நாங்க புதுக்கோட்டையில இருந்து லட்சுமி பேசுறோம் மேடம். லட்சுமிமா, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுங்க மேடம். சரி ஓகே. எனக்கு வந்து பிசிஓடி இருக்கதா கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க மேடம். ஓகே. மேரேஜ் ஆயிட்டு 1 இயர்ல கன்சீவ் ஆனேன். சரி. கன்சீவ் ஆனோம் 1 இயர்ல ஆகும்போது 6 மந்த்ல வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு மேடம். சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து கன்சீவே ஆகல. ஆனா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வந்து சொன்னாங்க எல்லாமே நார்மலா இருக்கு, ரப்சர் ஆகுது, எல்லாமே நல்லா இருக்கு அப்படி சொன்னாங்க. ஆனா கன்சீவ் ஆகல மேடம். நல்லா இருக்கு. ஏஜ் 28 ஆகுது மேடம். சரி சரி. எதனால அபார்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா? எதனால இன்ஃபெக்ஷனால அபார்ஷன் ஆயிருச்சு அப்படி சொன்னாங்க மேடம். சரி சரி. பிசிஓடி இருக்குன்னு ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாங்க மேடம். அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்தீங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் மேடம். சரி ஓகே. ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கா உங்களுக்கு? ஹார்மோன்ஸ் லெவல் எல்லாம் நார்மலா இருக்கு மேடம். சரி ஓகே. என்ன ஒரு விஷயம்னா, ஒண்ணு இப்ப அவங்க சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷனா இருந்தா கூட அபார்ஷன் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிருந்து அபார்ஷன் ஆயிருந்தா திருப்பியும் கன்சீவ் ஆகும்போது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிசிஓடி வேற இருக்கு இல்லையா? பிசிஓடி இருக்கும்போது கன்சீவ் ஆகுறதுல டிலே ஆகுறது காமனான ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிசிஓடி சரி பண்ணணும். ஓகேவா? ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பிசிஓடி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க ஆனா எந்த அளவுக்கு அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸா இருக்கா, எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அது சரியாயிடுச்சுன்னா கன்சீவ் ஆகுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு வாட்டி அபார்ஷன் ஆயிருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை எடுத்து பார்த்தா நல்லா இருக்கும். ஓகேவா? பிசிஓடி வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது கிடையாது, நம்ம ஈஸியாவே நான் ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாசிட்டிவ் ஹோமியோபதியில அதுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். கண்டிப்பா நீங்க நேரடியா வந்து பாருங்க, உங்களுக்கான தீர்வு சொல்றோம். சரிங்களா? உங்களுக்கான தீர்வுக்கான இலக்கங்கள் கீழே ஸ்க்ராலிங்ல வந்துட்டு இருக்கமா, இதுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி தீர்வுக்கான சிகிச்சை நம்பர்ஸ் நீங்க முன்பதிவு பண்ணி அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இன்னொரு நேயர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். பெப்பர்ஸ் டிவி நலம்காக பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர், எனக்கு ரைட் சைடுல இருக்க அடிவயத்துல வந்து ஒரு 4 நாளா பெயினாவே இருக்கு. சரி ஓகே. அதனால யூரின் போயிட்டு வந்து வயிறு ஜூட்டுக்கு இழுத்து பிடிக்கணுங்களா? சரியா இருக்குது. 4 நாளாதான் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? 4 நாளாதான் பிரச்சனை இருக்கா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எத்தனை நாளா இந்த பிரச்சனை இருக்கு? இப்போ ஒரு 4 நாளா அப்படிதாங்க இருக்குது. இப்ப யூரின் போயிட்டு வந்தா
ரொம்ப வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி. சரி சரி. யூரின் போகும்போது ஏதாவது எரிச்சல் தெரியுதா உங்களுக்கு? லைட்டா எரிச்சலா இருக்குது. எரிச்சலா இருக்கு. நல்லா போகுது. சரி சரி சரி. இது ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஹீட் இல்லையா, இப்போ ஹீட் ஜாஸ்தினால சின்ன யூரினரி இன்ஃபெக்ஷன் கூட இருக்கலாம். ஓகேவா? தண்ணி நிறைய குடிங்க. ஓகேவா? தண்ணி நிறைய குடிச்சாதான் யூரின் வந்து நல்லா அவுட்புட் இருக்கும். ஓகேவா? அப்பதான் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வெளியில போகும். தண்ணி நிறைய குடிச்சாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரி பண்ணிக்கலாம். அதனாலதான் அடி வயிற்று, அதாவது பிளாடர் அங்க இருக்கு, அடி வயிற்றுல தான் இருக்கு. ஓகேவா? அதனாலதான் பெயின் உங்களுக்கு தெரியுது. சின்ன இன்ஃபெக்ஷனா இருக்கும். தண்ணி நிறைய குடிங்க. ஒருவேளை ஃபீவர் என்னமா? யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்டும் பண்ணாங்க. சரி. ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டாங்க. சரி சரி சரி. இல்ல ஆன்டிபயோட்டிக் தான் கொடுத்திருக்காங்க, டேப்லெட் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒண்ணும் பயப்படுறதுக்கு இல்ல, ஜஸ்ட் தண்ணி குடிச்சாலே உங்களுக்கு சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. சரி ஓகே. அந்த மாதிரி என்னமா? ஸ்டோன் ஏதாச்சும் இருக்குமா ஒரு டவுட். எனக்கு புரியலமா. கல்லு இருக்குமானா? இல்ல அப்படி முன்னாடி உங்களுக்கு இருந்திருக்கா? இல்ல இல்ல, அப்பாக்கு இருக்குது. அவங்க சொல்றது என்னோட பெண் ஒரே மாதிரி இருக்கனால நான் டவுட்டா இருக்கேன். சரி சரி சரி. இல்ல அப்படி இருந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது இல்லையா? யூஸ்வலா கல்லு இருக்குன்னா உங்களுக்கு முதுகில சைட்ல வந்து கொஞ்சம் வலிக்கும். அது கல்லு அங்கிருந்து இறங்கி வரும்போதுதான், அதாவது முன்னாடி வலிக்கிறது இறங்கி வரும்போதுதான். ஓகேவா? இப்ப அப்பாக்கு ஹிஸ்டரி இருக்குன்னா வயிறு தொட்டாலே பெயினா இருக்கு. வயிறு தொட்டாலே பெயினா இருக்கு. சரி சரி. அப்போ ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க. அப்பாக்கு இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு வர்றது கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேவா? சரி ஓகே. ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களுக்கு நிச்சயமா நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்க மேலும் பல தகவலுக்கு கீழே நம்பர்ஸ் வருதுமா, பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனை நம்பர்ஸ், அதுக்கு நீங்க அழைப்படை ஏற்படுத்தி நீங்க சிகிச்சை முறைகளை தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்மாக்கான காரணங்கள் எல்லாம் சொன்னீங்க, ஒரு சின்ன இதுல இருந்து எவ்வளவு பெருசா வருது, பட் இதை நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்ங்கிறத தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, தொடர்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. டாக்டர்ட்ட பேசுங்கம்மா. மதினா பேகம். என் பொண்ணுக்கு தைராய்டு இருக்குங்க. சரி. 45.4 இருக்கு. நல்லா முடி உதிருது. 6 மாசமா வெனிலா நர்சிங் ஹோம்ல வந்துட்டு நாங்க ஹோமியோ மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 2 மாசமா வந்து நிறுத்திட்டாங்க. சரி. இப்ப வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்க்க வராங்க. கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணம் பண்றதுல பிரச்சனை இல்ல, ஆனா தைராய்டுக்கெல்லாம் வந்து நம்ம கண்டினியூஸா எடுக்கணுமா மெடிசின். சரிங்களா? ஏன்னா இப்ப தைராய்டு லெவல் வந்து நார்மலா இல்ல அப்படின்னா போக போக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்ல, மென்சஸ் வந்து கரெக்ட் ஆகாம இருக்கும். அதுல கன்சீவ் ஆகுறதுல சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, பிரச்சனைகள் இருக்கும். ஓகேவா? அதனால இப்பவே மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே ஆஸ்பத்திரியில நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? இப்போ எப்படின்னா எங்களோட பாசிட்டிவ் ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? டீட்டெயிலா உங்களோட கேஸ் பார்த்து ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு மெடிசின்ஸ் கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி டயட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுல வந்து அந்த பர்டிகுலர் டியூரேஷன், அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் உங்களோட டயட் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நார்மல் லெவல்ல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுல வந்து கன்சீவ் ஆகுறதுலயோ இல்ல மென்சஸ்ல ஏதாவது பிரச்சனையோ அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வராது. இல்ல நீங்க ஜஸ்ட் இங்கிலீஷ் டேப்லெட்ஸ் எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து லைஃப் லாங் தான் சொல்லுவாங்க. ஹோமியோபதி மெடிசின்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்களா? ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. கண்டினியூ பண்ணலாமா? இஎஸ்ஐல இங்கிலீஷ் மாத்திரை எடுக்கலாங்களா? இங்கிலீஷ் மாத்திரை எடுக்கலாமான்னு கேக்குறாங்க. மருந்து எடுக்கலாங்களா? அவங்க வேலை செய்யறதுல இஎஸ்ஐ போட்டு தராங்க. சரி, எடுக்கலாமா இதுக்கு மேல? இல்ல எனக்கு என்னன்னா, நீங்க இங்கிலீஷ் மாத்திரை எடுக்கிறதா இருந்தா நீங்க எடுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க தான் டிசைட் பண்ணணும் அதை பத்தி, உங்களோட ஹெல்த் இல்லையா? ஆனா நீங்க இங்கிலீஷ் மாத்திரையில எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா அது லைஃப் லாங் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த லெவல்ஸை வந்து அப்போதைக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கு யூஸ் ஆகுற மெடிசின்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. ஓகேவா? குணப்படுத்துறதுன்னு தவிர கண்ட்ரோல் பண்றது தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பட் இவங்க ஆல்ரெடி ஹோமியோபதி எடுத்துட்டு இருக்கனால 2 months கேப் விட்டுட்டாங்க. பட் அதை விடாம தொடர்ந்து நம்ம ஹோமியோபதியே எடுத்துட்டு இருந்தா ஓகே இல்லையா டாக்டர்? ஆமா கண்டிப்பா. ஓகே, நீங்க தொடர்ந்து இந்த ஹோமியோபதி மருந்துகளே எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். நன்றி மாலைத்தமைக்காக. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. என் பேர் சுஷ்மிதா. எங்க இருந்து பேசுறீங்க சுஷ்மிதா? கரூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க.
என்ன சொல்றீங்க? டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்க டாக்டர், எனக்கு யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலா இருக்குங்க டாக்டர். சரி, எவ்வளவு நாளா பிரச்சனை இருக்குமா? கொஞ்ச நாளாவே 4 வீக்ஸா இருக்கு டாக்டர். சரி சரி சரி. இல்ல இப்போ ஃபியூ டேஸா தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா பயப்பட தேவையில்லை. இப்ப சூடு அதிகம் இல்லையா, அதனாலதான் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? அதுக்கு தண்ணி இருக்கு டாக்டர். அந்த ப்ராப்ளம் நான் டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் டாக்டர். ஓகே. இந்த எரிச்சல் குறைய மாட்டேங்குது டாக்டர். நீங்க தண்ணி தான் குடிக்கணுமா? சரிங்களா? டேப்லெட்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அது இன்ஃபெக்ஷன் குறையணும் அப்படின்னா நீங்க தண்ணி நிறைய குடிங்க. ஹீட் போகிற மாதிரி பட்டர் மில்க் மோரெல்லாம் நிறைய குடிங்க. ஓகேவா? ஓகேவா? அதுலயே நமக்கு இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு மெடிசின்ஸ் தேவையில்லை அதுக்கு. ஓகேவா? ஓகே, தண்ணி நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? தண்ணி நிறைய குடிக்கிறேன். நன்றிம்மா அழைத்தமைக்காக. இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க பேர் சொல்லுங்க. ஹலோ, சென்னையில இருந்து ரோஜா பேசுறேன். ரோஜாமா, டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர் சொல்லுங்க 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 பேசுங்க. மேரேஜ் ஆகி 6 months ஆகுது. சரி, ஓகே. அதுல போன மந்த் கன்சீவ் ஆனப்ப டாக்டர்கிட்ட போனோம். ஓகே. டேட் தள்ளி வந்துச்சு 5 நாள் கழிச்சு. சரி. தள்ளி வந்துட்டு உடனே பயங்கர வயிற்று வலி. ஓகே. டாக்டர்கிட்ட ஸ்கேன் எடுத்து பார்த்தா உங்களுக்கு கரு இருந்திருக்கு, ஆனா சரியா கருப்பு பதியல அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன டாக்டர்? சரி சரி. அதாவது நார்மலா மென்சஸ் உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? 33 நாள் கழிச்சு தான் வந்துச்சு. சரி, ஒரு 5 days தள்ளி போச்சு, ஆனா வந்துச்சு கரெக்டா? ஆமா. அதுல டாக்டர்கிட்ட ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கு கரு தெரிச்சிருக்குமா, ஆனா கர்ப்பப்பை அடியில போய் பதியல அப்படின்னாங்க. சரி 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 சரி. அது ஒண்ணும் இல்ல, சாதாரண ப்ராசஸ் தான் அது. ஓகேங்களா? அந்த கரு குழாய்க்குள்ள அந்த விந்து கூட சேரும்போதுதான் குழந்தை இல்லையா? சேராம அது அப்படியே வெடிச்சு போகுது அப்படின்னா சாதாரணமா மென்சஸ் வருது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அதாவது நீங்க கன்சீவ் ஆகல இன்னும், நீங்க போக போக பாருங்க கரெக்டா. இப்போ ஒரு மென்சஸ் 5 நாள் தள்ளி போகிறது ஒரு நார்மலான விஷயம்தான். சரிங்களா? அது இல்லாம தள்ளி போறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது, இல்ல காலையில எந்திரிக்க முடியல, ரொம்ப வீக்கா தெரியுது, இல்ல யூரினரி ஃப்ரீக்வன்சி அதிகமா தெரியுது, இரிட்டபிளா தெரியுது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா, இல்ல கொஞ்சம் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறதுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சா நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, பிரெக்னன்சியா இருக்கலாம் அந்த மாதிரி. இல்லைன்னா இது நார்மலா மென்சஸ் ஆயிருக்கு உங்களுக்கு, அவ்வளவுதான். ஓகே, வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேவா? ஓகே, நன்றிம்மா. உங்களை நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்துங்க மேடம். ஓகே, டாக்டர் பேசுங்க. பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேடம், கன்சீவா 2 months இருக்கேங்க மேடம். ஓகே. சாப்பாடு எதுவுமே இது பண்ண மாட்டேங்குதுங்க மேடம். சாப்பிட்டாலும் அப்படி அது எரிக்கலிக்கவே மாட்டேங்குதுங்க மேடம். சரி சரி சரி. வாந்தி ஏதாவது வருதா? வாமிட்டிங் எதுவும் வர்றதுதாங்க. சரி, இது நார்மல் தான்மா. கன்சீவா இருக்கும்போது இந்த மாதிரி இரிட்டேஷன்ஸ், டிஸ்டர்பன்சஸ் இருக்கதான் செய்யும். சரிங்களா? அது போக போக அது சரியாயிடும். ஓகேவா? அது ஒரு பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஒருவேளை சில பேருக்கு கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் போக வாந்தி வர்றது அதிகமா இருக்கும். அது உங்களோட ஹெல்த்தை ரொம்ப வீக்கா இருக்கிற அளவுக்கு அது போகுது அப்படின்னா கண்டிப்பா அதுக்காக மெடிசின்ஸ் எடுக்கிறது நல்லது. ஓகேவா? இல்லைன்னா எல்லாருக்கும் பிரெக்னெண்டா இருக்கும்போது வர்ற இரிட்டேஷன்ஸ் தான் இது எல்லாமே. அது தானாவே அது சரியாயிடும். ஓகேங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் வணக்கம். நலம் காக்க நிகழ்ச்சி தொடர்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? தென்காசி. என்ன பேர்? உங்களுடைய பேர் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. பேர் மாரியப்பன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க மாரியப்பன். சொல்லுங்க சார், உங்களுடைய பிரச்சனையில சொல்லுங்க. மேடம், குறுக்குல ஒரு டைம் குடிஞ்சிட்டு இருக்கும், வேற ஒரு. சரி. நட்டமா நின்றுட்டு குடிஞ்ச உடனே குறுக்கு மறுபடி நிமிரும் போது உட்கார முடியல, குறுக்கு வலிக்கும் மேடம். சரி சரி சரி. எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? ஒரு 3 நாள் தான் ஆச்சு. 3 நாள் தான். எங்கேயாவது விழுந்தீங்களா, இல்ல ஏதாவது ஹெவியா கனமா இருக்கிறது எடுத்தீங்களா?
அது வாய் மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஊசி போட்டு கேட்கவே இல்லை. சரி. சரி சரி. இல்ல சாதாரணமா ஏதாவது நீங்க ஹெவியா கனமா இருக்கிறது ஏதாவது தூக்குறீங்க, திடீர்னு தூக்கும் போது சில பேருக்கு பிடிச்சிக்கும் அங்க அந்த பேக் சைட்ல, ஓகேங்களா? அதனால கூட இருக்கலாம். இல்ல நீங்க நிறைய நேரம் குனிஞ்சு வேலை செய்யறீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது கூட சின்னதா ஒரு வீக்கம் மாதிரி இல்ல இன்ஃப்ளமேஷன் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இப்போ 3 நாளா தான் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது பயப்பட தேவையில்லை. காலையில எந்திரிக்கும் போது எந்திரிச்ச உடனே சின்னதா ஒரு குனியறது, பேக்ல கொஞ்சம் குனியறது, சைடுல கொஞ்சம் வளைஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் வார்ம் அப், அதாவது எக்ஸசைஸ் கொடுங்க. சரிங்களா? அதுலயே சரியாயிடும் உங்களுக்கு. ஒருவேளை அங்க இருக்கிற பெயின் வந்து காலுக்கு ரேடியேட் ஆகுது, காலுக்கு வருது அப்படி இருக்கு, இல்ல மறுத்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து மருந்து எடுத்துக்கிறதுக்கு அவசியம். சரிங்களா? தாராளமா நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான நிறைய மெடிசின்ஸ், வண்டர்ஃபுல்லான மெடிசின்ஸ் ஹோமியோபதியில இருக்கு. ஓகேவா? நன்றி சார். உங்களை நினைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. டாக்டர் என் பேர் ஜார்ஜி, பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே டாக்டர், பேசுங்கம்மா. டாக்டர் ஆக்சுவலி எனக்கு இந்த கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் எனக்கு அரிசி சாப்பிடுற பழக்கம் இருக்குங்க. என்ன சாப்பிடுறது? ஓகே ஓகே, அரிசி. ஓகே ஓகே. அதனால எனக்கு நிறைய பேர் அரிசி சாப்பிடாத ஜாண்டிஸ் வர ப்ராப்ளம் இருக்கும் சொல்றாங்க. சரி. எங்க மம்மி கூட ஜாண்டிஸ்ல தான் இறந்துட்டாங்க. எனக்கு ஒரு பயம் வந்துட்டு இருக்குதுங்க. ஆனா அந்த பழக்கத்தை என்னால விட முடியல. சரி சரி சரி. ஓகே. இப்போ ஆக்சுவலி பார்க்க போனா 8 கிராம் ரத்தம் தான் இருக்கு என் பாடியில. சரி சரி. சரி டாக்டர், இதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன இப்போ எனக்கு ஒருவேளை நான் டெஸ்ட் பண்ணல, இன்னும் பில்ரூபின் எதுவும் டெஸ்ட் பண்ணல, ஒருவேளை எனக்கு ஜாண்டிஸ் இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் டாக்டர். இல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு வந்து ஜாண்டிஸ் இருந்தா எப்பவுமே அறிகுறிகள் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு அந்த பிலிருபின் லெவல் மட்டும் ஜாஸ்தியா காமிக்கும். இல்ல சில பேருக்கு வந்து அடிக்கடி அந்த ஃபீவர் வர்றது, இல்ல மஞ்சள் கலர்ல நகத்துல, கண்ணுல, இல்ல நாக்குல இந்த மாதிரி தெரியும். சரிங்களா? இன்னொன்னு வந்து உங்களோட அம்மாக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வருமா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். ஃபேமிலி ஹிஸ்டரிஸ் இருந்தா வர்றதுக்கு ஒரு 50% சான்சஸ் இருக்கு. அதனால அரிசி சாப்பிட்டா வரும் அப்படின்னு சொன்னதுலான நீங்க அதுல பயப்பட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு பயப்பு இருந்துட்டே இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னா, இப்போ அரிசி சாப்பிடுறது உங்களால ஸ்டாப் பண்ண முடியல, ஒரு அடிக்டடா இருக்கு அப்படின்னா அந்த அடிக்ஷன்ஸ் மாத்துறதுக்கு மெடிசின்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப அரிசின்னு மட்டும் இல்ல, எந்த மாதிரியான ஒரு அடிக்ஷன், அது இப்போ ஆல்கஹால்ல இருந்து எந்த மாதிரியான ஒரு கண்டினியூஸா சாப்பிடாம இருக்க முடியல, ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு இருந்தா அடிக்ஷன்ஸுக்காக நிறைய மெடிசின்ஸ் ஹோமியோபதியில இருக்கு. ஓகேவா? நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க இல்லையா? பெங்களூர்லயே எங்களுக்கு வந்து 7-8 பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு அதை பத்தி விசாரிச்சு நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மெடிசின்ஸ்ல கொஞ்சமா நாம அந்த அடிக்ஷன்ஸ் வந்து குறைக்கலாம். ஓகேவா? ஓகே, நன்றி மா. உங்களுக்கு நினைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கிஷோர். கிஷோர், எங்க இருந்து பேசுறீங்க? அரூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க கிஷோர். எனக்கு வந்து வீசிங் இருக்குங்க மேடம். அப்படியா? எவ்வளவு வயசாகுது உங்களுக்கு? 10. ஓகே ஓகே. நீங்களே தனியா கூப்பிட்டீங்களா உங்களோட பிரச்சனை பத்தி கேக்குறதுக்கு? எஸ் மேம். அப்படியா? எவ்வளவு நாளா வீசிங் இருக்கு உனக்கு? எனக்கு வந்து 6 வயசுல இருந்து இருக்குங்க மேம். 6 வயசுல இருந்து. 6 வயசுல இருந்து. உங்களோட அப்பா அம்மாக்கு யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருக்கா? அப்பாவுக்கு இருக்குங்க மேம். அப்படிங்களா? சரி. ஒண்ணு வந்து என்னன்னா, உனக்கு டஸ்ட் அலர்ஜி ஏதாவது இருக்காமா? டஸ்ட் அலர்ஜி இல்லைங்க மேம். சரி எக் அலர்ஜி இருக்குங்க மேம். அப்படியா? சரி சரி, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, அப்பாக்கு இருக்கு இல்லையா, அதனாலதான் உனக்கும் வந்திருக்கும். ஓகேவா? உனக்கு இப்ப 6 வயசுல இருந்து இருக்கு, இப்ப 10 வயசு ஆயிடுச்சு. இவ்வளவு வருஷம் ஆகுது. அது கொஞ்சம் தொடர்ச்சியா நீ மெடிசன் எடுத்தா நாம அது சரி பண்ணிக்கலாம். இப்ப எக் அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அது மெடிசின்ல நாம எக் சாப்பிட்டா கூட அலர்ஜி வராம, வீசிங் வராம நாம பாத்துக்கலாம் ஹோமியோபதிக் மெடிசின்ல. ஓகேவா? அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு வாங்க, உங்களுக்கு மெடிசின் கொடுக்குறோம். ஓகேவா? வீசிங் எல்லாம் இல்லாம போயிடும், நிறைய எக் சாப்பிடலாம். ஓகேவா?
கிஷோர் கீழே நம்பர்ஸ் போது பாத்தீங்களா, திரையில போயிட்டு இருக்கு டிவில. அந்த நம்பர்ஸை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு நீங்க கால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனை. நன்றி கிஷோர் அழைத்தமைக்காக. ஆஸ்மா தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்காக. டாக்டர், முதல்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆஸ்மா எதனால வருதுங்கிற. சரி, இந்த ஆஸ்மா கவனிக்காமல் விட்டா என்ன விதமான பிரச்சனைகள் வரும்? மெயினா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வருஷ கணக்கா போகுது அப்படின்னு இருந்தா சில பேருக்கு ஆஸ்மால வீசிங் அதிகமா இருக்கும், சில பேருக்கு வந்து இருமல் வந்து அதிகமா தெரியும். சரிங்களா? இப்போ இது அதிகமா போக போக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஒரு கிரானிக் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கும். அதாவது சில பேருக்கு எம்ஃபைசிமா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பிரச்சனை, அதாவது அந்த லங்ஸ் நுரையீரல் வந்து கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கிறது. ஓகேவா? ஒரு செஸ்ட் வந்து அப்படியே ஒரு மாதிரி பேரல் ஷேப்டா இருக்கும். ஓகேவா? ஒரு ஜஸ்ட் என்ன சொல்றது ஸ்பெரிக்கலா அந்த மாதிரி இருக்கும். ஸோ எம்ஃபைசிமான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட் வரைக்கும் போகலாம், இல்ல சிஓபிடி அந்த மாதிரி ஒரு இதுக்கும் போகலாம். இதெல்லாம் வந்து கிரானிக் ஸ்டேஜ். பட் இதனால ஹார்ட் அட்டாக் கூட வருமா டாக்டர்? ஏன்னா மூச்சு திணறல்ங்கிற ஒரு கட்டம். ஆமா, என்னன்னா என்ன சில இதுல வந்து இப்போ லங்ஸ்ல வந்து சில பேருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ்ல ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் வர்றதுக்கு அது ரொம்ப ரேர் தான். எம்ஃபைசிமா தான் நார்மலா ஆஸ்துமாக்கு. அந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா ஆல் பிளட் சப்ளை ரிலேட்டடா கூட வரும்போது ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா லங்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். எல்லாமே இந்த மாதிரி எம்ஃபைசிமா சிச்சுவேஷன் சொன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். ஒரு நீங்க இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க நடக்கிறீங்க? ஷைலஜாங்க. டாக்டர் பேசுங்க. ஓகே டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க ஷைலஜா. எனக்கு நான் கன்சீவ் ஆன செகண்ட் டெலிவரி ஆச்சுங்க. அது கன்சீவா இருக்கும்போது எனக்கு தைராய்டு இருந்துச்சு. சரி, ஓகே. இப்ப டேப்லெட் கண்டினியூவா சாப்பிட்டு இருக்கேன். ஓகே. தைராய்டு வந்து அப்பா அம்மாக்கு இருந்துச்சுன்னா அது வருங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சான்சஸ் இருக்குமா. சரிங்க. இல்ல அது ஃபுல்லா லைஃப் லாங் டேப்லெட் சாப்பிட்டே இருக்கணுங்களா, இல்ல உங்களுடைய இதுல வந்து அது டேப்லெட் சாப்பிடாம பார்க்க முடியுங்களா? கண்டிப்பா. நான் ஒரு காலகிட்ட கொஞ்சம் முன்னாடி பேசினேன் அதை பத்தி. சரிங்களா? இப்போ ஹோமியோபதிக் மெடிசன், ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்ல, பாசிட்டிவ் ஹோமியோபதியில கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல உங்களோட கேசஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா ஃபுல்லா எடுத்து ரிப்போர்ட்ஸ் பார்த்து எவ்வளோ லெவல் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுக்க போறோம். சரிங்களா? அதுக்கு ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் இருக்கு. இப்போ தைராய்டுக்குன்னா கொஞ்சம் டியூரேஷன்ல, லாங் டியூரேஷன்ல எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா அந்த ஒரு டியூரேஷனுக்குள்ள உங்களோட லெவல்ஸ் வந்து நார்மல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ரிகரன்சி இருக்காம, அதாவது திருப்பியும் அப்நார்மாலிட்டி வராம பாத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து மெடிசின் ஸ்டாப் பண்ணா நீங்க டயட் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? லைஃப் லாங் எடுக்க தேவையில்லை ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்ல. ஓகேவா? ஓகே, நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே டாக்டர் பேசுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க மேடம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க மேடம். என் பேர் ரமேஷ் மேடம். சரி, சொல்லுங்க ரமேஷ். மேடம், இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன் மேடம். என்னம்மா? 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நல்லா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸா வந்துட்டு ட்ரிங்க்ஸ். சரி. இப்போ ஒரு 6 மாசம் உடம்பு நல்லா இருந்தது. இப்போ 2 மாசமா பார்த்தீங்கன்னா பெயினா இருக்குது. ஓகே ஓகே ஓகே. நைட்டு தூங்கி இருந்துச்சுன்னா காலையில எந்திரிக்கும் உடம்பு ரொம்ப அசதியாயிருது. சரி சரி சரி. என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? நான் வந்து ஃபேக்டரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம். டைமிங் எப்படி? ஷிஃப்ட் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி எல்லாம்? இல்ல மேடம், ஒன்லி டே மட்டும் தான் மேடம். டே மட்டும் தான். சரி, ஓகே ஓகே. ஜஸ்ட் உடம்பு வலிக்கிறது மட்டும்தான், அவ்வளவுதான். வேற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இல்ல? வேற பிரச்சனை அடிக்கடி பார்த்தனா ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி வருது. சரி சரி சரி. ஒண்ணு பண்ணுங்க, ஓகேவா? உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? அதுல வந்து ரத்த சோகை இருக்கா அப்படின்னு தெரியும். அதோட லெவல் பொறுத்து ரத்த சோகை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, இப்போ யூஸ்வலா ரத்த சோகை இருக்குன்னா இந்த மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கிறது, இல்ல கேரா இருக்கிற மாதிரி, தலை சுத்துற மாதிரி, இல்ல சில பேருக்கு ஒரு ரத்த சோகை ரொம்ப அதிகமா இருக்குன்னா கொஞ்சம் படபடன்னு நெஞ்சு அடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம், ஓகேவா? அந்த ஒரு வீக்னஸ் பயங்கரமா தெரியும் ஒர்க் முடிஞ்சு வரும்போது, இல்ல ஏதாவது சின்ன ஒரு வேலை செய்யும் போதே. நீங்க ஃபர்ஸ்ட் ஹீமோகுளோபின் செக் பண்ணுங்க. அனீமியா இருக்கா, அதாவது ரத்த சோகை இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அயர்ன் சத்து இருக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க. நிறைய கீரை வகைகள், கிரீன் கலர்ல இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்க எடுக்கலாம். பால், முட்டை இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து ஃபுட்ல எடுங்க. பேரிச்சம்பழம் இந்த மாதிரி எல்லாம். ஓகேவா? அதுலயும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னு இருந்தா கண்டிப்பா நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு வாங்க, உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் உண்டு. சரிங்களா? நன்றி சார். உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம். நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஜானகி டாக்டர் பேசுறேன். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? மென்சஸ் வர டைம்ல வயிற்று வலிக்குது, அதுல என்ன பிரச்சனை டாக்டர்? எவ்வளவு நாள் வயிற்று வலி இருக்கு உங்களுக்கு மென்சஸ்க்கு முன்னாடி? அது முன்னாடி வருது, ஒரு 3 நாளைக்கு அந்த மாதிரி இருக்கு. சரி, மென்சஸ் கரெக்டா எல்லா மந்த்தும் வருதா? வருது. மென்சஸ் ஃப்ளோ எல்லாம் கரெக்டா இருக்கா? வருது கரெக்டா. சரி, எந்த மாதிரி தைராய்டு பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே இல்ல? ஆனா அடிவயிறு அப்படி வலிக்குது. சரி, 3 நாள் முன்னாடியே இருக்கு உங்களுக்கு இல்லையா? ஆமா. ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஓகேவா? மென்சஸுக்கு முன்னாடி பெயின் வர்றது நார்மல் தான். ஓகேவா? அது ஒரு டே முன்னாடி தான் இருக்கும் நார்மலா இருக்கிறவங்களுக்கு. ஒரு 3 டேஸ் உங்களுக்கு இருக்கு, உங்களால வந்து உங்களோட டெய்லி ருட்டீன்ஸ், உங்களோட ஒர்க்ஸ் வந்து பண்ண முடியல, அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு இருந்தா கண்டிப்பா ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஒண்ணு ஏதாவது கட்டிகள் இருக்கலாம், இல்ல நீர்க்கட்டி இருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இல்ல சின்னதா இன்ஃபெக்ஷன் கூட இருக்கலாம். அதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லம்மா. எதா இருந்தாலும் நம்ம ஈஸியாவே ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கான மெடிசின்ஸ் நிறையவே உண்டு. இல்ல சில பேருக்கு ஜஸ்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கூட அந்த பெயின் அதிகமா தெரியும், அவ்வளவுதான். அதுல நீங்க பயப்பட தேவையில்லை. பெயின் அதிகமா இருக்கு, டாலரேட் பண்ண முடியலன்னா அதுக்கும் மெடிசின்ஸ் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ணி ஜஸ்ட் 1 டே மட்டும் பெயின், அதுவும் வெரி டல்லா தான் இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ல கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, சங்கீதா ஃப்ரம் வேளச்சேரி. வேளச்சேரி. உங்களுடைய கேள்வியில கேளுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க சொல்லுங்க சங்கீதா. மேரேஜ் ஆகி 1.5 years ஆகுது. சரி, ஓகே. லாஸ்ட் பிப்ரவரி தான் வந்து மென்சஸ் லாஸ்ட் பிப்ரவரி 4th அன்னைக்கு தான் ட்ரீட் பண்ணது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணதுல அதுக்கப்புறம் வந்து கன்சீவா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. ரெகுலரா செக்அப் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தாக்கா 3 month முடிஞ்சு 4th month ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு அபார்ட் ஆயிடுச்சு. ஓகே. என்ன சொன்னாங்க, எதனாலன்னு சொன்னாங்க? அதான் ஸ்கேன் பண்ணி, அதுக்கு முன்னாடியே ஸ்கேன் பண்ணிட்டோம் நாங்க. ஆனா அப்பவே வந்து குழந்தைக்கு வந்து உயிர் வரல, இன்னும் நாடி துடிப்பு அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி சரி. ஃபெட்டல் போல் நாட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து சாக் பிரசன்ட் அப்படின்னு சொல்லி இருந்தது ரிப்போர்ட்ல. சரி சரி. செகண்ட் ஸ்கேன்ல வந்து சாக்கே நாட் பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க. இர்ரெகுலர் சாக் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இர்ரெகுலர் சாக். ஓகே ஓகே ஓகே. எதனால அந்த மாதிரி ஆயிருக்கும் தெரிஞ்சுக்க முடியுங்களா? இல்ல, நார்மலா இப்போ 4th month அந்த இதுல குழந்தை இறந்து போகுது, இல்ல குழந்தைக்கு ஹார்ட் பீட் சரியா வரல அப்படின்னு இருந்தா அதோட காரணம் வந்து அந்த டெவலப் ஆகுற அந்த டைம் இருக்கு இல்லையா? ஓகேவா? அந்த டெவலப் ஆகுற டைம்ல ஜீன்ஸ்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். ஜீன்ஸ் தெரியும் இல்லையா? ஜீன் அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கும், உருவாகுறதுல பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கும். ஓகேங்களா? அது நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்க, இல்ல உங்களோட பாடியில இருக்கிற பிரச்சனை அப்படின்னு இல்ல, 2 ஜீன்ஸும் சேர்ந்து வளர்ற அந்த ஸ்டேஜ்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அதனால கூட இப்படி ஆயிருக்கலாம். ஓகேவா? செகண்ட் பேபி சான்ஸ் இருக்குல்ல மேடம்? கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுமா? 23. ஆமா. அப்ப பயப்படவே தேவையில்லை, சான்சஸ் நிறையவே இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? உங்களோட உடம்ப நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி அபோர்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டெண்டன்சி நெக்ஸ்ட் டைம் கூட இருக்கலாம். அதனால பயப்பட தேவையில்லை, தைரியமா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆகும்போது. சரிங்களா? ஓகே, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இல்லையா ஆஸ்துமாவோட அடுத்தடுத்த கட்டங்கள்னு சொல்லி, இதை நம்ம ஃபுட் ஹேபிட்டாலையும் எக்ஸசைஸாலையும் இல்ல பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றதுனாலையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமா டாக்டர்? ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். ஏன்னா இப்ப ட்ரீட்மெண்ட்ல மெடிசின்ஸ் கொடுக்கும்போது
மெயினா ஃபர்ஸ்ட் வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறோம். ஓகே. அதாவது அந்த லங்ஸ் வந்து நல்லா டைலேட் ஆகி விரியறதுக்கு, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கு, அந்த பம்பிங்காக. ஆமா ஆமா. சோ அதுலயே நம்ம வந்து அந்த பிரீத்திங் எக்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. கெபாசிட்டி வந்து அதிகமாகும் ரொம்ப. ஓகே, இன்னொரு நேர் கூட பார்க்கலாம் டாக்டர். வணக்கம், நலமுக்காக பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. என் பேர் சுஷ்மிதா. எங்க இருந்து பேசுறீங்க? சுஷ்மிதா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் அகூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சுஷ்மிதா. டாக்டர், எனக்கு வந்து வெள்ளப்படுது டாக்டர். சரி, எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு? ஒரு மாசமா இருக்கு டாக்டர். சரி, ரொம்ப அதிகமா படுதா இல்ல நார்மலா ஒரு டிராப் வைஸ் அந்த மாதிரி தானா? ரொம்ப அதிகமா படுது டாக்டர். சரி, பேக் பெயின் ஏதாவது தெரியுதா அது இருக்கும்போது? போயிருக்கேன் டாக்டர். பேக் பெயின் தெரியுதா? சரி, அரிப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் இல்லைங்க டாக்டர். அதெல்லாம் இல்ல. சரி, ஒருவேளை சாதாரணமா எல்லாருக்குமே வெள்ளப்படுறது இருக்கும், சரிங்களா? ஒரு அதாவது மென்சஸ் அளவுக்கு அது ஜாஸ்தியா வருது, இல்ல அரிப்பு இருக்கு, பேக் பெயின், இல்ல அடிவயிறு வந்து ரொம்பவே வலிக்குது அப்படின்னு இருந்தா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதாவது சின்ன இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அந்த ஏரியால இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அது சரி பண்ணிடலாம். அது கொஞ்ச நாள் எடுத்தா போதும் மெடிசின். அதுலயே நம்ம சரி பண்ணிடலாம். ரிகரன்ஸும் ஸ்டாப் பண்ணிடலாம். கிளீனா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரையா வச்சுக்கோங்க, சரிங்களா? இது கண்டினியூஸா உங்களுக்கு இருந்துட்டே இருக்குன்னா கண்டிப்பா என்ன வந்து கன்சல்ட் பண்ணுங்க. ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களை நம்ம எக்ஸசைஸ் மூலமாக நிச்சயமா இது ஓரளவு கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றீங்க. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் இதுல எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குது ஆஸ்மாக்கு? சொல்லணும்னா இப்போ ஹோமியோபதியில எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? எகெயின் ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் கேஸ் ஹிஸ்டரி, கேஸ் ஹிஸ்டரி டீட்டெயிலா எடுக்கிறோம். கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி மட்டும் இல்ல, அவங்களோட சரீர நிலை பத்தி, மனநிலை பத்தி எல்லாமே டீட்டெயிலா எடுக்கிறோம். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 45 மினிட்ஸாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு பண்றோம். அதாவது ஒரு டேல அவ்வளவு அப்பாயின்மெண்ட்ஸ் தான் கொடுப்போம். ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மெடிசின்ஸ் கொடுப்போம். கண்டினியூவா அந்த டாக்டரோட டச்சோடயே இருப்பாங்க இல்லையா, அந்த நோய் குணம் வர வரைக்கும்? ஆமா ஆமா ஆமா. எல்லாமே இப்போ வந்து அவங்க இவ்ளோ டியூரேஷன், அவங்களோட நோய் எந்த எவ்வளவு வருஷம் இருக்கு, எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கு, அதை பொறுத்துதான் ட்ரீட்மெண்ட் பிளான் வரும். சோ அது வரைக்கும் அந்த டாக்டர் வந்து பாப்பாங்க. ஒருவேளை இப்ப டாக்டர் ஏதாவது ஒரு பர்சனல் இதுல வந்து இல்ல அந்த மாதிரி இருந்தா கூட அதுல கவலையே பட தேவையில்லை. ஏன்னா எல்லா ஃபைல்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே சிஸ்டத்துல என்டர் பண்ணியிருக்கோம். சோ எந்த ஒரு வேற டாக்டர் வந்தா கூட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும் அவங்கள பத்தி. அவங்க சொல்லியிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். என்னென்ன மெடிசின்ஸ் கொடுத்துருக்கு, என்னென்ன போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும். சோ அவங்க எந்த பிரச்சனையுமே இல்லாம கண்டினியூ பண்ணிக்கலாம் மெடிசன். ஓகே, பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனை எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கு மேம்? இங்க சென்னையில வந்து வேளச்சேரியில இருக்கு, சைதாப்பேட்ல, அண்ணா நகர்ல இருக்கு. அது இல்லாம தமிழ்நாட்டுல வந்து கோயம்புத்தூர், மதுரை, இது இல்லாம பெங்களூர், ஆந்திரா, இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கு நிறைய. ஒரு நேயர் பார்த்துட்டு வந்து நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் ஃபைரோஸ் பானா. எங்க இருந்து பேசுறீங்க? சிதம்பரத்துல இருந்து. டாக்டர் பேசுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. வந்து ஒரு வருஷத்துக்கு புள்ள 1 வயசுல இருக்கு. சரி, ஓகே. சுகப்பிரசவம் தான் பண்ணாங்க. ஓகே. சுகப்பிரசவம் பண்ணாங்க. அது தையல் போட்டுதான் புள்ள பிறந்துச்சு. சரி. தையல் சேரவே இல்ல, திரும்பி பிரிஞ்சிருச்சு. அது சேரவே இல்ல, திரும்பி சேருமா? அது எப்படி? எவ்வளவு நாள் ஆகுது இப்போ? 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆயும் சேரவே இல்லையா? சேரவே இல்ல, இது துண்டா நிக்குது, சதை மட்டும் தனியா. அப்ப ஏன் நீங்க அப்பவே அது கன்சல்ட் பண்ணல டாக்டர் கிட்ட? அது அப்படியே விட்டாச்சு. அதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் விவரம். 1 வருஷம் வரைக்கும் அது நீங்க கேர்ஃபுல்லா எடுத்து பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணணும்? உங்களை திட்டணுமா? சொல்லுங்க. இல்ல, அது எப்படி? அது திரும்பி டாக்டர்கிட்ட காமிச்சு தையல் போட்டா சேர்ந்துக்குமா சார்? அது எப்படி? என்ன சாதாரணமா அப்பவே தையல் போடும்போது, அதாவது அங்க போடுற அந்த தையல் வந்து அந்த த்ரெட் வந்து அப்சார்பபிள், ஓகேவா? தனியாவே அது போயிடும், அப்சார்ப் ஆயிடும், சரிங்களா? சிலது வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எடுத்துருவாங்க அந்த த்ரெட்டை, அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க, ஓகேவா?
நீங்க வந்து அந்த டைம்லயே நீங்க பார்த்திருக்கணும். இப்போ வந்து நீங்க போய் ஸ்டிச் பண்ணி அது சரியாகுமா அப்படின்னு 100% சொல்றதுக்கு முடியாதுமா. சரிங்களா? அந்த டைம்ல நீங்க அது பெட்டரா அப்பவே முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க டிலே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. எதுக்கும் போய் கன்சல்ட் பண்ணுங்க. ஓகேவா? முன்னாடி அப்பவே பண்றதும் இப்ப பண்றதும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகேமா. இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இப்ப நிச்சயமா அதுக்கு ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் வந்து கேர்லெஸ்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு மாதிரி சொல்லிடுங்க. இல்ல நம்ம வந்து 100% சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு டைம்லனா அப்பவே அவங்க பண்ணி பச்சையா இருக்கும்போது அதுலயே சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்ப இவ்ளோ ஒரு வருஷம் ஃபுல்லா முடியுது. ஓகேவா? 2 துண்டா அது அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது திருப்பி சேர்றது எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு நேர் பார்த்துலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்க எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்கம்மா. என்னம்மா எனக்கு சரியா கேட்கல. சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ, அவங்க தொடர்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த சைனஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதுக்கும் ஆஸ்மாக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து எழுந்திரிச்சோன்னா தண்ணியில கை வச்சா தும்முறது, அந்த மாதிரி அந்த விஷயத்துக்கும் ஆஸ்மாக்கும் ஏதாவது சம்பந்தங்கள் இருக்கா? என்னன்னா இப்போ ஆஸ்மோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க கேட்ட மாதிரி ஸ்டார்டிங்ல 2 விதமா இருக்கலாம். ஒன்னு அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதாவது மூக்குல வர இன்ஃப்ளமேஷன்ஸ், அலர்ஜிஸ், தும்மல் அந்த மாதிரி. சில பேருக்கு சைனசைட்டிஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இறங்கி ஆஸ்மா வரைக்கும் எண்ட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் சைனசைட்டிஸ்க்கு வந்து தொடர்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எடுத்தா கியூர் ஆயிடுங்கிற நம்பிக்கையில சில பேர் எடுக்கிறாங்க. பட் அது திடீர்னு இடையில விட்டோன்னா அது ஆஸ்மா ஆகுறதுக்கு அப்படி எதுவும் வாய்ப்பு இல்லை. அப்படி இல்ல. இப்போ ஒரு வருஷக்கணக்கா உங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உதகாம இல்ல ட்ரீட்மெண்ட் வந்து சரியா இல்ல எடுக்காம இருக்காங்கன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கும். சிவியரா இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு மாசத்துக்கு சில பேருக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். தலைவலியா இருக்கும், அந்த வாயில அந்த சளி வர்றதெல்லாம் இருக்கும். கேக்குறேன்னா நான் நானே பார்த்திருக்கேன். இந்த டியூப்ல நெஞ்சில இருந்து போட்டு சளிய பச்சையா வரும். அது எந்த அது வந்து ஃப்ளெம் எடுக்கிறது. அதுக்கும் மட்டும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா டாக்டர்? இல்ல என்னன்னா அது வேற ஒரு இது. அதாவது இப்போ என்னன்னா ஆமா கஃப் அதிகமா இருக்கு அப்படின்னா உள்ள லங்ஸுக்குள்ள இருக்க சின்ன சின்ன சுரப்பிகள் இருக்கும். அது வந்து நிறைய மியூக்கஸ், அதாவது அந்த ஃப்ளெம்னு சொல்லுவோம் சளி, அது வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அக்யூமுலேட் ஆகி ஆஸ்துமா வந்து சிவியர் ஆகுற ஒரு கண்டிஷன் வரும்போது அவங்க எடுத்துருவாங்க. ஓகே, ஒரு நீ இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. நலம் காக்க நிகழ்ச்சி தொடர்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? டாக்டர்கிட்ட பேசுங்க, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. சொல்லுங்க. என்னம்மா? ஓகே, உங்களுடைய பிரச்சனை என்ன? பிரச்சனை சொல்லுங்க. ஓகே, அவங்களுடைய தொடர்பு தெளிவில்லாம இருக்குது. இப்ப நீங்க சொன்னீங்க மியூக்கஸ் எடுக்கிறோம், பட் அதுக்கு ஆரம்ப கட்டம் எதுவா இருந்திருக்கும் நீங்க சொல்றீங்க? அது இதுதான் நார்மலா சொன்ன மாதிரி தான். அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதேதான். தும்மல், இருமல், இல்ல இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வர்றது, இதுல இருந்து ஆரம்பிச்சு எண்ட் ஆகுறது அந்த மாதிரி. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க புதுக்கோட்டையில இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து அடிக்கடி வந்து ஒரே சளி ரொம்ப இருக்கு மேடம். சரி, எவ்வளவு நாளா இருக்கு இந்த பிரச்சனை? அது ஒரு கொஞ்சம் 6 மந்தா கொஞ்சம் ஓவரா இருக்கு. தொண்டையில சளி நின்றுட்டே இருக்கு எப்போதுமே. சரி சரி சரி. அலர்ஜி ஏதாவது இருக்கா? இல்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். சரி, வேற இது கூலா இருக்கிற ஐட்டம் சாப்பிட்டா இல்ல ஏதாவது கிளைமேட் உடனே கூலிங்கா எதுவும் சாப்பிட்டா, ஃப்ரூட்ஸ் எதுவும் சாப்பிட்டாவே உடனே சளி பிடிச்சிருது. சரி சரி சரி. ஓகே 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 ஓகே. ஃபேமிலில யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கா? சளி குடிச்சாலும் அப்படியே உடனே சளி வந்துருது மேடம். சரி, ஓகே. உங்க ஃபேமிலில யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? இல்லங்க மேடம், எனக்கு மட்டும் தான். உங்களுக்கு மட்டும் சளி கொஞ்சம் ஓவரா இருக்கு, அதான் கொஞ்சம் இதா இருக்கு. சரி, இப்போ 6 மந்தா இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு மந்த்துக்கு அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டே இருக்குமா இந்த மாதிரி பிரச்சனை? அடிக்கடி இப்ப கொஞ்ச நாள் அந்த எங்க பையன் பிறந்தாலும் தான் மேடம் இது மாதிரி கொஞ்சம் ஒரு தொல்லைகள் இருக்கு.
சரி, ஒரு மாசத்துக்கு ஒரு 3-4 வாட்டி வருது, அதாவது ஒவ்வொரு டைம் வருது மேடம். தலை குளிச்சா வந்துருது. சரி சரி சரி, அதாவது நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அது நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது இப்படியே விடும்போது, அதாவது ஃபுட் அலர்ஜி வேற இருக்கு இல்லையா, கோல்டான ஐட்டம்ஸ் எடுக்க முடியல, இல்ல ஃப்ரூட்ஸ் எடுக்க முடியல, தலை குளிச்ச பிரச்சனைகள் வருது அப்படின்னு இருக்கும்போது இப்பவே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா அது வந்து ஒரு கண்ட்ரோல்ல நம்ம வச்சுக்கலாம். இப்ப 6 மந்த்தா தான் பிரச்சனை இருக்கு, ஒரு மாசத்துல அடிக்கடி வருது, உங்களோட டெய்லி ரூட்டீன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு இருந்தா ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் தொடர்ச்சியா எடுத்தா நம்ம இந்த அலர்ஜி வந்து சரி பண்ணிக்கலாம். அதுலயே வந்து உங்களுக்கு திருப்பி வர்றது ரிகரன்சி வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்தா கூட, இல்ல கோல்ட் ஐட்டம்ஸ் எடுத்தா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். பாசிட்டிவ் ஹோமியோபதியில அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில எடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. சங்கீதா. எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? ஊட்டி. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க டாக்டர். நான் 3 months பிரெக்னெண்டா இருக்கேன். சரி, ஓகே. ஒயிட் போயிட்டே இருக்கு லைட்டா. ஓகே. அப்படின்னா பேக் பெயின், லைட்டா ஸ்ட்ராங் பெயின். சரி, டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க ஒண்ணும் இல்ல, லைட்டா ஆகும் அப்படி சொன்னாங்க. ப்ராப்ளம் வருமா? சரி சரி, ஏதாவது அரிப்பு இல்ல ஏதாவது தெரியுதா உங்களுக்கு அங்க? இல்ல, எதுவுமே இல்ல. சரி, பயப்பட தேவையில்லை. பேக் பெயின் வந்து இப்ப கன்சீவ் ஆயிருக்கீங்க இல்லையா, அதனால கூட இருக்கலாம், அந்த டயர்ட்னஸ்னால கூட இருக்கலாம். ஓகேவா? அந்த ஒயிட் போறது வந்து ஏதாவது அரிப்பு இருக்கு, இல்ல எரிச்சல் ஏதாவது இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னா, இல்ல போறது வந்து கொஞ்சம் கட்டியா போற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? இல்லைன்னா நார்மலா எல்லாருக்கும் இருக்கிறதா வெள்ளப்படுறது. ஓகேவா? அதுல நீங்க பயப்படவே தேவையில்லை. கிளீனா வச்சுக்கோங்க, ட்ரையா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. என் பேர் விஜயபாஸ்கர். எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க சார். என் பேர் விஜயபாஸ்கர் மேடம். ஓகே ஓகே, சொல்லுங்க. வந்தவாசிலிருந்து பேசுறேன் மேடம். சரிங்க, சொல்லுங்க, பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. மேடம், எனக்கு வீசிங் இருக்கு மேடம். எவ்வளவு நாளா இருக்கு? இது வந்து 10 வருஷமா இருக்கு மேடம். 10 வருஷம். மெடிசன் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்து மேடம், இது சரியாகல மேடம். சரி, இது இன்ஹேலர் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? பஃப் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? அதெல்லாம் இல்லைங்க மேடம். அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. இல்லைங்க மேடம், ஜூஸ்லாம் குடிச்சா வாங்க மாட்டேன் மேடம். சரி சரி, நான் இப்போ ஜஸ்ட் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன், நீங்க கேட்டிருப்பீங்க. சரிங்களா? இப்ப 10 வருஷமா இருக்குன்னா கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாவே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கும் போது, இல்ல ஜூசஸ் எடுக்கும் போது அலர்ஜி இருக்கிறது வந்து ஃபுல்லா நம்ம குணப்படுத்திடலாம். சரிங்களா? அது எடுத்தா கூட உங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கிற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா? ஆனா கொஞ்சம் தொடர்ச்சியே எடுக்க வேண்டியது இருக்கும், அவ்வளவுதான். இப்போ வீசிங் ரொம்ப அதிகமா இருக்கு, உங்களுக்கு வந்து உங்களோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க, இல்ல பஃப் யூஸ் பண்ற அளவுக்கு வருதுன்னா இப்பவே நீங்க கேர்ஃபுல்லா எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏற்கனவே 10 வருஷம் போயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாம இருக்கிறதுக்கு பாத்துக்கோங்க. நன்றி. உங்களுக்கு திடீர்னு சளி வந்தாலும் இருமல் வந்தாலும் நிறைய பேர் இந்த சிரப் மாதிரி கொடுக்குறாங்க, அதெல்லாம் கையெல்லாம் ரொம்ப நடுங்குது. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு தீர்வு கொடுக்கும் இல்லையா டாக்டர்? இல்ல, அதெல்லாம் வந்து அப்போதைக்கு ஒரு ரிலீஃப் தான் இருக்கும். இது வந்து பாடியில வந்து மெயினா இம்யூனிட்டி டெவலப் ஆகணும். இம்யூனிட்டி டெவலப் ஆகுறதுல எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நார்மலா இருக்கணும். அதுதான் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எல்லாம் பண்றது. இந்த பேசிக் திங் தான் நம்ம சரி பண்ணணும் இல்லையா? ஆமா ஆமா. பிளான் சரியில்லைன்னா நம்ம வந்து ரூட்ல தான் அதுக்கு தண்ணி ஊத்தணும், மேல ஊத்துறதுல எந்த ஒரு யூஸ் கிடையாது இல்லையா? இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சியில நிச்சயமா வீசிங் தொடர்பான, ஆஸ்மா தொடர்பான எல்லா கேள்விக்கும் பதிலளித்தீங்க. நேர்களுடைய கேள்விக்கும் பொறுமையா பதிலளித்தீங்க. நிகழ்ச்சியை கலந்து உங்களுக்கு நன்றி. என்ன நேர்களையே நிகழ்ச்சி முடிவடைந்து போச்சு. நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகங்கள், கேள்விகள் நிறைய கேட்கலாம் நினைப்பீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியும் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும். பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சனிதா அவர் வந்தாங்க. ஆஸ்மா தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கும் பதிலளித்தாங்க. மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.